குழந்தைகள் நாள். வளரும் பயிர் முளையிலே. இந்தியாவின் முதல் பிரதமர் குழந்தைகளால் சச்சா நேரு, நேரு மாமா என்று அழைக்கப்பட்ட பண்டித ஜவஹர்லால் நேரு பிறந்த நவம்பர் 14ஆம் நாள் இந்தியாவில் குழந்தைகள் நாளாக கொண்டாடப்படுகிறது. நவம்பர் 20ஆம் நாள் உலக குழந்தைகள் நாளாக உலகில் கொண்டாடப்படுகிறது. குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்திலே என்ற பழமொழி குழந்தைகளை திண்டாட விடாமல் கொண்டாடி கோலோச்சும் ஆளுமை உடையவர்களாக நாளும் நல்லன கற்பித்து அல்லவை அகற்றி ஆற்றல் பெற்று போற்றத்தகும் புகழுடன் சாதனை புரிந்து புவியில் வாழ போதிக்க வேண்டும் என்பதை எடுத்துரைக்கிறது. வளரும் பயிர் முளையிலே என்பார்கள். வளரும் பருவத்திலேயே குழந்தைகளின் வளர்ச்சி நோக்கிய இலக்கு இன்னதென்று அறிந்து இயல்பின் தோற்றுவாய்க்கு ஏற்ப தோன்றிற் புகழொடு தோன்றுக என்ற ஆன்ற வள்ளுவன் வாக்குப்படி நம்முடைய நோக்கத்திற்கு குழந்தைகளை வற்புறுத்தி வளைக்காது குழந்தைகளின் குறிக்கோள் நிறைவேறும் நிலையை ஏற்படுத்தினால் குழந்தைகள் விலை போகாது விவேகமாய் வளர்ந்து சிறந்து விளங்கும். இவனை பெற இவனின் பெற்றோர் என்ன தவம் செய்தனர் என்று எல்லாரும் வியப்பர். ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் ஹவ் ஐ ஒண்டர் வாட் யூ ஆர் என்ற குழந்தை பாடலை 5 வயதில் எழுதினார் மொசார்ட். 7 வயதில் குர்ஆன் முழுவதையும் மனனம் செய்து ஹாஃபில் பட்டம் பெற்ற சிறுவன் சாஃபிஈ மதரசாவில் சேர்ந்தார். ஏழ்மையில் வாடிய அந்த சிறுவன் உடைந்த ஓடுகளிலும் ஈச்சமர ஓலைகளிலும் ஒட்டகத்தின் எலும்புகளிலும் தோலிலும் எழுதி படித்தார். ஆசிரியருக்கு கொடுக்க பணம் இல்லாததால் ஆசிரியர் பணம் பெறாமலே படித்து கொடுத்தார். இதற்கு ஈடு செய்ய நினைத்த சிறுவர் சாஃபிஈ ஈச்சமரத்தின் ஓலைகளையும் மட்டைகளையும் சுமந்து வந்து ஆசிரியருக்கு கொடுத்தார். அப்படி பயின்று இஸ்லாமிய சட்டமேதை ஆனவர் இமாம் சாஃபிஈ. அவரின் ஆசிரியர் இமாம் மாலிக் வியக்கும் வண்ணம் ஒரு சட்ட பிரச்சினைக்கு மாணவராக இருந்த பொழுது 14 வயதில் தீர்ப்பு சொன்னார். இமாம் சாஃபிஈ ஒரு பயணத்தில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தாகம் தீர்க்க ஆடு மேய்க்கும் சிறுவனிடம் சென்று பால் கேட்டார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அச்சிறுவரோ ஆட்டிற்கு உரியவரின் அனுமதியின்றி பால் தர மறுத்தார். அந்த சிறுவரே 6வது நபராக இஸ்லாத்தை ஏற்று குர்ஆனுக்கு விளக்கம் உரைத்து நபிகளின் நன்மொழிகளை உலகிற்கு உணர்த்திய அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத். இவரின் கருத்துகளின் அடிப்படையிலேயே சட்ட நூலை உருவாக்கினார் இமாம் அபு ஹனீஃபா. சிறுவயதில் நபிமொழிகளை அதிகம் மனனம் செய்தவர் சமுரா இப்னு ஜுந்துப். பார்வையற்றவர் பயில பிரெய்லி எழுத்து முறையை லூயிஸ் பிரெய்லி அவரின் 20 வயதில் கண்டுபிடித்தார். 26 வயதில் காச நோயால் இறந்த கீட்ஸின் படைப்புகள் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு உள்ளன. கீட்ஸின் இசபெல்லா என்ற கவிதையை தழுவியது பேராசிரியர் இலக்குவனார் 1933இல் எழுதிய எழிலரசி என்ற குறுங்காவியம். 29 வயதில் இறந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் பாடல்கள் இன்றும் பரவசமாக பாடப்படுகின்றன. மார்கோனி கம்பியில்லா தந்தியை 29 வயதில் கண்டுபிடித்தார். 31 வயதில் இறந்த அண்ணாமலை ரெட்டியார் பாடியது காவடி செஞ்சு. 32 வயதில் இறந்த மூவரின் சாதனைகள். மாறன் சடகோபன் இலக்கியங்கள் போற்றும் 12 ஆழ்வார்களில் ஒருவரான நம்மாழ்வார். காசநோயால் இறந்த ராமானுஜம் கணிதத்தில் புரிந்த புதிர்களை அவிழ்க்கும் அரிய முறையை அகிலம் இன்றும் போற்றுகிறது. திருவாசகத்திற்கு ஒரு வாசகத்திற்கு ஒருகார் என்ற சிறப்புடைய திருவாசகம் பாடிய மாணிக்க வாசகர். 33 வயதில் இறந்த அலெக்சாண்டர் உலகாலும் இலக்கோடு பல நாடுகளை வென்றார். குலம் காக்க பிறக்கும் குழந்தைகளை குவளையும் காக்கும் விற்பனர்களாக உருவாக்க குழந்தைகள் நாளில் உறுதி பூணுவோம்.